வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1.5 கப் பாஸ்மதி அரிசி, ஒரு பெரிய வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியனில் இந்த மாதிரி 2 துண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மல்லி இலை கொஞ்சம், மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். எலும்புச்சம்பழம் 1, இதுக்கு பதிலாக நம்ம வினிகரும் யூஸ் பண்ணிக்கிடலாம். 5 பல் பூண்டு, முட்டைக்கோஸ், உங்களுக்கு இதில் என்ன காய்கறி வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இதில் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கேரட், குடைமிளகாய், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்னென்ன காய்கறி தேவையோ எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ நான் இதில் 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நம்ம நல்லா அரிசி கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்ட போகிறோம். அதனால் இதில் தண்ணி இந்த அளவு தான் அந்த அளவு தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடே நம்ம சேர்த்துக்கிடலாம். நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்தாலும் சரி, அப்படியே சேர்த்தாலும் சரி. இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுட்டு அரிசி 3/4 வேக்காட்டுக்கு வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டலாம். அரிசி ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கடைசியில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப எல்லாம் உடஞ்சிரும். அதனால் 3/4 வேக்காட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து பார்த்து கையை வச்சு நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது கட் ஆகணும். அப்போ தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோன்னா அது பிஞ்சிருச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டிடலாம். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு 3/4 வேக்காட்டுக்கு வேக விடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஃபில்டர் இருந்தால் வடிகட்டிடலாம். அதில் நீங்கள் எதுலனாலும் வடிகட்டிடலாம். நீங்கள் ஆஃப் பண்ண உடனே வடிகட்டிடுங்க, இல்லைன்னா சாதம் குழஞ்சிரும். வடிகட்டிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக இருக்கும் சாதம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் பெரிய பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தனித்தனியாக வச்சிடலாம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் இதை நெய்யிலனாலும் செய்யலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில்
இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாம், இல்லைனா கடலை எண்ணெயிலையும் செய்யலாம், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த ஆனியனை மட்டும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். அந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டும் நம்ம இப்போ சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி அரிசி குக் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் மீதம் உள்ளதுக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹை ஃப்ளேமில் குக் ஆகணும். எதுவுமே வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மீதம் உள்ளதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதம் உள்ள வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அந்த வெஜிடபிளை நீங்கள் கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கேரட் சேர்த்துருக்கேன், பீன்ஸ் சேர்த்துருக்கேன், குடமிளகாய், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். எல்லா காய்கறிகளுமே நம்ம சின்ன சின்ன துண்டாகவே நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இதை மூடி வச்சுலாம் குக் பண்ணக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம வந்து கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் உள்ள அந்த பச்சை கலர் பார்த்து சேர்த்துடலாம். அதனால் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். அதில் கொஞ்சத்தை மட்டும் நம்ம லாஸ்ட்டில் முடித்ததுக்கப்புறம் நம்ம மல்லி இலை மாதிரி மேலே அதை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். வினிகர் அல்ல எலுமிச்சம்பழம் ஜூஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட் டாமினேட் ஆகக்கூடாது. லேசான ஒரு டேஸ்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால் எலுமிச்சம்பழ ஜூஸ் எல்லாம் வினிகர் எது இருக்கும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் சோயா சாஸ் சேர்த்துடலாம்.
2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சோயா சாஸ் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா கடையில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அரிசி வந்து பிஞ்சிடக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அரிசி உடையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இதனால் நம்ம கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி உடையாமல் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் வச்சுருந்த அந்த மீதம் உள்ள அந்த பச்சை கலர் போர்ஷனே நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எந்த கிரேவியோடனாலும் சாப்பிட்லாம், இல்லைனா சிக்கன் ஃப்ரையோ மஷ்ரூம் ஃப்ரையோ நீங்கள் எதுனோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் சாஸோடு வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். திரும்பி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.